ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வெளிவந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கான ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கை நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புக்கான ஆல் டிக்கெட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டண்ட், அடுத்து ரூம் பாய், இது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அதுக்கான ஆல் டிக்கெட்டாக நமக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த ஆல் டிக்கெட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய வெப்சைட்டுக்கு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் என்னென்ன நியூஸ்லாம் வெளியிட்ருக்காங்க அவங்க சைடு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வைங்களேன், டவுன்லோட் ஆல் டிக்கெட் ஃபார் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7273/2025 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியாட்டியும் கூட ஓகே. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கள்ல, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதியை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஆர்டர் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். போட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. இதை சரி, அதாவது ஸ்மால் கேட்டால் ஸ்மால் கொடுங்க, கேப்சல் கேட்டால் கேப்சல் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எக்ஸாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது ஓப்பன் ஆகட்டையும் ஓகே. mhc.tn.gov.in இந்த வெப்சைட் தான் அது. நீங்கள் அது கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.